أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக வாரந்தோறும் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்வை நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை அறிந்து கொள்வோம். முதலாவதாக கூத்தாநல்லூரிலிருந்து முஸ்ஃபீக் என்ற சகோதரர் கேட்கிறார், கடன் இருப்பவர்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது என்கிறோம், ஆனால் உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழ வைத்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் ஜனாசா தொழுகை நடத்தலாமா? அதே போல கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சட்ட ரீதியான தண்டனையை அனுபவித்து விட்டால், கடனுக்காக தண்டனையை அனுபவித்து விட்டாரே அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாமா என்ற கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது கேள்வியுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, கடன் இருப்பவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துறது கூடாதா? அதில் ரசுல்லா கடன் இருப்பவர்களுக்கு நீங்களே உங்கள் தோழர்களுக்கு தொழுகை நடத்துங்கன்னு சொன்னாங்களே, அந்த அடிப்படையில் நம்ம தொழுகை நடத்தலாமா? சில பேர் கடனோட இருந்து இந்த உலகத்திலேயே சட்ட ரீதியான தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க. அப்போ அவங்களுடைய நிலை என்னங்கிறத தான் கேட்குறாங்க. முதலாவதாக நம்ம ஜனாசா தொழுகை யாருக்கெல்லாம் நடத்தக்கூடாது என்பதை மார்க்கம் தெளிவாக குறிப்பிட்டு சில சாரார்களை சொல்லிவிட்டது. அந்த சாரார்களில் கடன் இருந்து கடனோடு மரணித்த மனிதர்கள், அவர்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்கிறதா என்றால் கிடையாது. கடனோடு ஒருவர் மரணித்தாலும் அவருக்காக நாம் ஜனாசா தொழுகை நடத்துவதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், கடனோடு ஒருவர் மரணித்து கடன் இருந்த நிலையிலேயே அந்த ஜனாசா கொண்டு வரப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த தொழுகையில் ஈடுபடாமல் பிறரை தொழுவதற்கு அனுமதி அளித்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுவும் கடன் பட்டு இருந்து கடனை அடைப்பதற்கான பொருளாதாரத்தை அந்த மனிதர் இறந்துவிட்ட அந்த மனிதர் விட்டு சென்றிருந்தாலோ அல்லது அவருடைய கடனை வேறொரு பொறுப்பெடுத்து கொண்டாலோ அந்த ஜனாசாவிற்கு ரசுல்லாவே அவர்கள் ஜனாசாவுக்காக தொழுகை நடத்தி இருக்கிறாங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்கு புகாரியில 2289வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதுல சலமா பின் அல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, குன்னா ஜுலூசன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்தோம். இத் உத்திய பி ஜனாசா, அப்போது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ஃபகாலு, மக்கள் எல்லாம் நபிகளாரிடத்தில் சொன்னார்கள், சல்லி அலைஹா, இந்த ஜனாசாவுக்காக நீங்கள் தொழ வைங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்விடத்துல மக்கள் சொல்றாங்க. ஃபகால ஹல் அலைஹி தைனுன், அப்போ நபிகளார் கேட்டார்கள், இந்த ஜனாசாவின் மீது எதுவும் கடன் சுமை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு இவர் எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரான்னு ரசூலுல்லாஹ் கேட்கும் போது அதற்கும் இல்லை அப்படின்னு சொன்னதோட ஃபஸல்லா அலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவிற்காக தொழுகை நடத்துகிறாங்க. அவருக்கு கடனும் இல்லை, அவர் எந்த சொத்தையும் விட்டு செல்லலை. கடன் இல்லாதவருக்கு ரசூலுல்லாஹ் உடனே தொழுகை வச்சுட்டாங்க. சும்மா உத்திய பி ஜனாசத்தின் உஹ்ரா, பிறகு இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க தொழ வைங்கன்னு கேட்கும் போது நபிகளார் அதே கேள்வியை கேட்கிறாங்க, ஹல் அலைஹி தைனுன், இவருக்கு கடன் எதுவும் இருக்கிறதா அப்படின்னு சொன்னதோட, ஆமா இவருக்கு கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு, இவர் கடன் சுமையோடு தான் மரணிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்குறாங்க, ஃபஹல் தரக்க ஷைஅன், இவருக்கு கடன் இருக்கு, சரி, அந்த கடனை அடைப்பதற்கு இவர் எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரா, இவருடைய சொத்திலிருந்து அந்த கடனை அடைச்சிட முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா சலாசத்த தனானீர், இவர் 3 தீனார்களை விட்டு சென்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸல்லா அலைஹி, நபிகளார் அந்த ஜனாசாவிற்காக தொலை வச்சுட்டாங்க. கடன் பட்டு தான் இருக்கிறார், கடன் சுமையோடு தான் மரணித்து இருக்கிறார், ஆனால் அந்த கடனை அடைப்பதற்கான பொருளாதாரத்தை அவர் சொத்தாக விட்டு சென்றிருக்கிறார், அதனால அதை வைத்து கடனை அடைத்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நபிகளாரே அவர்களுக்கு தொழுகை நடத்தி இருக்கிறாங்க.
இப்ப அடுத்த ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது மூன்றாவதாக. அப்போது நபிகளிடத்து நீங்க தொழ வைங்கன்னு சொல்லும் போது அப்போது நபிசாசம் அவர்கள் இவர் எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரான்னு கேட்கிறாங்க. இல்லைன்னு பதில் அளிக்கிறாங்க. ஹல் அலைஹி தைன், இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்கிறாங்க. ஆமா, இவர் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, கடன் பட்டு தான் மரணிச்சிருக்கிறாருன்னு இந்த மூன்றாவது ஜனாசா கொண்டு வரப்படும் போது அவங்களுக்கு கடன் இருக்குதுன்னு சொல்லப்படுது. சரி, இவர் கடனை அடைக்கிறதுக்கு எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரான்னு பார்த்து அதுவும் இல்லை. அப்பனா சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்ப இதுல நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு ஜனாசாவிற்கு கடன் இருந்து அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு பொருளாதாரம் அவர்களுக்கு இல்லாத பட்சத்தில் நபிகளார் அவர்களுடைய பிரத்யோக பிரார்த்தனையை செய்வதற்காக, மற்றவர்களுடைய பிரார்த்தனையை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறந்தவருக்கு பிரார்த்தனை செய்வது, பிறருக்காக துவா செய்வது என்பது தனி சிறப்பை உடையது. அதை மற்ற ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அந்த சிறப்பான பிரார்த்தனை அந்த நபருக்கு கிடைக்கவில்லை நபிகளாருடைய காலத்தில். ஆனால் மற்றவர்களுக்கு அது தடையா? கடனோட ஒருவர் மரணிச்சிருக்காரு, அவர் எதையும் விட்டுட்டு போகல, கடனை அடைக்கிறதுக்கு எதையும் விட்டுட்டு போகல, அதனால மற்றவங்க அவங்களுடைய ஜனாசாவுக்காக தொழுகிறது தப்பானா தப்பு கிடையாது. ஏன்னா ரசூலா நீங்க தொழுங்கன்னு நமக்கு அனுமதியாக அங்கீகாரமாக கொடுத்து விட்டார்கள். அதுலேயும் பாருங்க, அப்போ அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல்லா நீங்க உங்க தோழருக்கே தொழ வைங்கன்னு சொன்ன பிறகு இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அதனால நீங்க தொழ வைங்க ரசூல்லான்னு சொல்லும் போது அதுக்கு பிறகு அந்த ஜனாசாவுக்கு ரசூலாவை தொழ வைக்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் ஒருவர் கடன்பட்டு இறந்து விட்டால் அந்த கடனை அடைப்பதற்கான பொருளாதாரத்தை அந்த இறந்தவரை விட்டு சென்றிருந்தாலோ அல்லது இறந்தவர் கடனை அடைப்பதற்கான பொருளாதாரத்தை விட்டு செல்லவில்லை என்றாலும் வேறொருவர் அதற்காக அந்த சபையிலேயே பொறுப்பெடுத்து விட்டாலோ நபிகளாரே தொழ வைப்பார்கள். அப்படி இந்த இரண்டும் இல்லாத பட்சத்தில் கடன்பட்டவர்களுக்கு நீங்களே தொழுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் நாம் அந்த கடன்பட்டவர்களுக்காக ஜனாசா தொழுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பிரத்யோக பிரார்த்தனை அந்த நபருக்கு, அந்த இரண்டு நிலையிலேயும் இல்லாத அந்த நபருக்கு கிடைக்காது. இரண்டு நிலை என்றால் அவரும் விட்டு செல்லல, மற்றவங்களும் பொறுப்பெடுக்கல அப்படின்னா அந்த ஜனாசாவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த பிரத்யோக பிரார்த்தனை கிடைக்காது. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய பிரத்யோக பிரார்த்தனைக்கு தனி சிறப்புன்னு சொல்றோம்னா, ஒரு நேரத்துல மனிதர் பள்ளிவாசல சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க மரணிச்சிடுறாங்க. அவங்க மரணிச்ச நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எங்க அந்த மனிதர் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லப்படுது ஃபகாலு மாத்த, அவர் இறந்து விட்டார்னு சொல்லப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அஃபலா குன்தும் ஆதன்துமூனி, எனக்கு நீங்கள் அதை அறிவித்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லூனி அலா கபரிஹி, அவருடைய கபரை எனக்கு காட்டுங்கன்னு கேட்டாங்க. அப்படி காட்டிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதா கபரஹு, அவருடைய கபருக்கு சென்றார்கள். ஃபஸல்லா அலைஹா, அந்த ஜனாசாவிற்காக நபிகளார் திரும்ப தொழுதார்கள். ஏற்கனவே அவங்களை தொழுதுதான் அடக்கம் பண்ணாங்க. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப போய் தொழுதுருக்கிறாங்க அப்படின்னா நபிகளாருடைய பிரார்த்தனைக்கு தனி ஒரு அந்தஸ்து இருப்பதால் அந்த பிரார்த்தனையை அந்த மனிதர், அந்த நபர் பெற வேண்டும் என்பதால், பள்ளிவாசலை தூய்மை செய்த மனிதர் பெற வேண்டும் என்பதால் நபிகளார் தனியா போய் தொழுதுருக்கிறாங்க. அவருடைய பிரத்யேக பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள். பல சஹாபாக்கள் நபியுடைய பிரார்த்தனை தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலையும் ஆர்வத்தையும் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நபிகளாரின் பிரார்த்தனை தான் கடன்பட்டு அதை அடைப்பதற்கான பொருளாதாரத்தையும் விட்டு செல்லாமல் அதை யாரும் பொறுப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்கும்போது அந்த பிரார்த்தனை அந்த ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கிடைக்கவில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு அது அனுமதி தான். கடன்பட்டவருக்காக நம்ம தொழுவது, ஜனாசா தொழுகையை தொழுவது அனுமதி தான் என்பதை இந்த செய்திகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதற்கான பதிலாக இதை பதிவு செய்யும். அடுத்ததாக மேலக்காவரிலிருந்து அனஸ் என்ற சகோதரர் கேட்கிறார், மௌலூது சாப்பாட்டில் கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்துத்தான் மௌலூது ஓதுவார்கள், ஆனால் நாம் முழுமையாக மௌலூது சாப்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்கிறோம். அப்போ தீபாவளி பலகாரத்தில் அவங்க இறைவனுக்கு படைத்த உணவை மட்டும் சாப்பிட வேண்டாம், மற்ற பலகார உணவுகளை சாப்பிடலாம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நோக்கம் தீபாவளிக்காக செய்தது தானே, இதை சாப்பிடலாம் என்றால் மௌலூது சாப்பாட்டை தவிர்க்கும் நோக்கம் என்ன, அதற்கான விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறாங்க. முதலாவதாக நம்ம மௌலூது சாப்பாடாக இருந்தாலும்
அல்லது பிற மதத்தவர்கள் பிற மத கடவுள்களுக்காக படைக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட உணவு அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் மௌலூத் என்பது அல்லாஹ் அல்லாத முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானிக்காகவோ அல்லது இன்ன பிற நல்லடியார்களின் பெயராலோ நபியின் பெயராலோ அந்த மனிதர்களுக்காக மனிதருடைய பெயருக்காக அந்த உணவு சமைக்கப்படுகிறது, அது ஏற்படுத்தப்படுகிறது. அந்த உணவு தடை. பிற மத கடவுளுக்காக மற்ற மத நபர்கள் செய்யக்கூடிய படைக்கக்கூடிய உணவும் தடை என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தன் திருமறை குரானில் 2வது அத்தியாயம் 173வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்சீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா. அல்லாஹ் உங்களுக்கு தாமாக செத்தவையையும் இரத்தத்தையும் பன்றியின் இறைச்சியையும் அல்லாஹ் அல்லாதவருக்காக சப்தமிடப்பட்டவையையும் அல்லாஹ் தடை செய்கிறான். ஃபமன் இது தொர்ற கைர பாகியும் வல ஆதின். தானாக வலிய செல்லாமலும் வரம்பு மீறாமலும் ஒருவர் நிர்பந்திக்கப்படுகிறார் என்றால் ஃபலா இஸ்மா அலை, அவரின் மீது எந்த குற்றமும் இல்லை. இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அதாவது அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்கிறான் என்று சொல்லும்போது அதில் ஒன்றாக அல்லாஹ் அல்லாதவருக்காக சப்தமிடப்பட்டு ஒரு உணவு இருக்கிறது என்றால் அந்த உணவு தடைதான் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அல்லாத பிற நல்லடியார்களுக்காகவோ பிற கடவுள்களுக்காகவோ பிற நபிக்காகவோ யாருக்காக இறைவன் அல்லாத யாருடைய பெயரால் எந்த உணவு சத்தமிடப்பட்டாலும் அது நமக்கு தடை செய்யப்பட்டது தான், அதை நாம் உண்ணக்கூடாதுதான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இதில் என்ன கேள்வி வருகிறது என்றால், மௌலுது சாப்பாட்டில் அவர்கள் சாப்பாட்டை சமைக்கும் போது ஒரு பெரிய சட்டியில் சாப்பாடு சமைக்கிறாங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட உணவை எடுத்து தான் அவங்க மௌலுது ஓதுறாங்க. ஆனால் அது சமைக்கப்பட்ட நோக்கம் மௌலுதுக்காக, இந்த மனிதருக்காக மௌலுது ஓதுறதுக்கு தான் இதை சமைக்கிறோம் அப்படின்னு அந்த சமைப்பதற்கான நோக்கமாக அதை செயல்படுத்துகிறாங்க. இப்போ அதில் நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், சில உணவை எடுத்து அவங்க தனியாக வச்சு மௌலுது ஓதுனாலும் அவருடைய நோக்கம் மௌலுதுக்காக, அல்லாஹ் அல்லாதவரின் பெயரை சத்தம் இட்டு தான் அதை மையமாக வைத்துத்தான் அவங்க செயல்படுத்துகிறாங்க. அதனால் அது ஒட்டுமொத்தமாக ஹராம் என்று சொல்கிறோம். ஆனால் தீபாவளி விஷயத்தில் சொல்லும்போது தீபாவளிக்காக அவங்களுடைய கொண்டாட்டத்தை பிற மத மக்கள் கொண்டாடுறதுக்காக பலகாரங்கள் செய்வாங்க. நம்மளுடைய பெருநாட்களில் நம்ம சாப்பிடுவதற்காக விதவிதமாக நம்ம எப்படி பலகாரங்கள் செய்கிறோமோ உணவுகளை சமைக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க சமைக்கிறாங்க. அவருடைய கொண்டாட்டத்திற்காக தான் அதை சமைக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கமே பிற மத கடவுளுக்காக அதை படைக்கணும், அவங்களுக்கு பூஜிக்கணும், பூஜை செய்யணுங்கிற நோக்கம் கிடையாது. அவங்க கொண்டாட்டத்திற்காக அவங்க செய்கிறாங்க, அந்த உணவுகளை சமைக்கிறாங்க. அதிலிருந்து சில உணவுகளை என்ன செய்வாங்க, கடவுளுக்காக படைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவருடைய நோக்கமே என்னவா இல்லை, தங்களுடைய கடவுளுக்காக படைக்கணுங்கிறது இல்லை, கொண்டாடணுங்கிறது தான் நோக்கம். அண்டை வீட்டார்கள் முஸ்லீம்கள் இருந்தால், நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களில் முஸ்லீம்கள் இருந்தால் அவங்களுக்கு பரிமாறணும், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணுங்கிறது தான் நோக்கம். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக அவங்க கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துறதுக்காக சமைக்கப்பட்ட உணவு ஹராம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதிலிருந்து சில உணவு அவங்க படைக்கிறாங்கல்ல, அந்த படைத்த உணவு அல்லாதவருக்காக சத்தமிடப்பட்டதுனால ஹராம். அப்ப இதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கத்தின் அடிப்படையில ஒரு சபை இருக்கிறது, அந்த சபை ஒரு கொண்டாட்டம் ஏற்படுத்தப்படுறது. அந்த கொண்டாட்டத்துல நம்ம போய் அந்த சபையில கொண்டாட்டம் ஏற்படுத்தப்படுகிற நிகழ்வுல போய் இணையக்கூடாது. இப்ப தீபாவளியே இருக்கு, அவங்க கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துற விதமா பல விஷயங்கள் செய்வாங்க, புத்தாடை அணிவாங்க, பட்டாசு வெடிப்பாங்க. இதுல எல்லாம் ஒரு முஸ்லீம் ஈடுபடக்கூடாது. ஆனா அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு உணவை இறைவன் அல்லாதவருக்காக சப்தமிடப்படாமல் தந்தால் அதை உண்பதில் ஹராம் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றது, தாவனு அலல் பிர்ரி வத்தக்குவா, நன்மையிலும் இறையச்சத்தையும் ஒருவருக்கு உதவி கொள்ளுங்கள். ஒலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் வரம்பு மீறலும் ஒருவருக்கு உதவி கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால இந்த கொண்டாட்டமா இருந்தாலும் சரி, தீபாவளியை ஒட்டி அவங்க கொண்டாடக்கூடிய நிகழ்வா இருந்தாலும் சரி, இப்ப பர்த்டே பார்ட்டி இருக்கு, பர்த்டே கொண்டாடுறது மார்க்கத்துல அனுமதி இல்லை, அது பிற மத கலாச்சாரம். அந்த கலாச்சாரமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, கலந்துக்க கூடாது. அந்த பார்ட்டியில போய் நம்ம பங்களிப்பு செய்யக்கூடாது. ஆனா அங்கு வைக்கப்படுகிற உணவு, பர்த்டே பார்ட்டியா இருக்கு, இல்ல வரதட்சணை திருமணம் நடக்குது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல சமைக்கப்படுகிற உணவு அல்லாதவருக்காக பெயரிடப்படலை அப்படின்னா
அது நம்மை தேடி வருகிறது என்கிற பொழுது அதை சாப்பிடுவதில் குற்றம் இல்லை. ஆனால் இது போன்ற கொண்டாட்டத்திற்காக செய்யப்பட்டு இறைவன் அல்லாதவர்களுக்காக பெயரிடப்படலை அப்படிங்கிறதுனால நம்ம அதை சாப்பிடுகிறோம். ஆனால் மௌலுது சாப்பாட்டை பொறுத்தவரையில் அது சமைக்கப்படுகிற நோக்கமே இவருக்காகத்தான், இவருடைய பெயருக்காகத்தான், இவரை புகழ்ந்து மௌலுதை பாடுவதற்காகத்தான் என்ற அந்த நோக்கமே அது முழுவதுமாக அல்லாஹ் அல்லாதவருக்காக பெயரிடப்படுவதற்காகத்தான் அது செயல்படுத்தப்படுகிறது என்பதால் அது ஒட்டுமொத்தமாக இந்த மௌலுது உணவு தடை என்றும், மற்ற கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒருவர் கொண்டாடி இறைவன் அல்லாதவருக்காக சப்தமிடாமல் அந்த உணவை நமக்கு தரும்போது, நம்மை தேடி அது வரும்போது அதை நாம் உண்பதில் தடை இல்லை என்பதை இரண்டுக்குமான வித்தியாசமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்கிறார், திருமணம் நடந்து முடிந்த அன்று சில உறவினர்களை அழைத்து பால் பழம் மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஊட்டுவதையும் மற்றும் மறு வீடு என்ற பெயர்ல மணமக்களை மாறி மாறி வீடுகளுக்கு அழைப்பதையும் வழக்கமாக சிலர் செய்யறாங்க. இதுல மார்க்கத்தில் விருந்தோம்பலில் எந்த தடை இல்லை என்பதை போல சொல்றாங்க. இதை பற்றி மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்பதை விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு கேட்கிறாங்க. அதாவது திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல திருமணத்தை ஒட்டி பல அனாச்சாரங்கள் நம்முடைய சமூகத்தில் நிலவி வருது. அதுல ஒன்றாக என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மணமகனுடைய வீட்டிலிருந்து அந்த மணமகனுடைய குடும்பத்தார்கள் அவங்களையும் மாப்பிள்ளையையும் பெண்ணையும் அந்த மணமகளுடைய வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு பெரிய கூட்டம் சென்று அவங்கள போய் விட்டுட்டு வருவாங்க. அங்க போய் இவங்களுக்கு தனி விருந்து. அதே மாதிரி அவங்க வீட்டில இருந்து இங்க வரணும்னா மணமகள் வீட்டிலிருந்து மணமகனுடைய வீட்டிற்கு அவங்க வரணும் அப்படின்னா அதற்கு அங்கிருந்து ஒரு கூட்டம், மணமகளுடைய வீட்டிலிருந்து ஒரு கூட்டம் இவங்க வீட்டுக்கு அங்க இவங்களை விட்டுட்டு போய் அந்த நேரத்தில் அவங்களுக்கான விருந்து. இப்படியே மாறி மாறி வீடுகளுக்கு கூட்டங்கள் சேர்ந்து வந்து போய் பல விருந்துகள் ஏற்படுத்தப்படுவது பல ஊர்களில் வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மணமகனும் மணமகளும் ஒருவருக்கொருவர் சில உணவுகளை ஊட்டி விடுவது, அது சீனி அவங்களுடைய மணமகன் மணமகளுக்கு ஊட்டி விடுவதும் மணமகள் மணமகனுக்கு ஊட்டி விடுவதுமாக பல விஷயங்கள் நடக்குது. இப்ப இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி விருந்தோம்பல் தானே, மார்க்கத்துல ஒருவருக்காக விருந்து ஏற்பாடு செய்யறது தடை செய்யப்படலை எல்லாம் கேட்கிறாங்க. இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல திருமணத்தை பொறுத்தவரையில் அது நபிகளாருடைய வழிமுறை. அந்நிக்காகும் என் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை நபிகளார் சொல்லிட்டாங்க. நபிசுவாசம் அவர்களுடைய வழிமுறையாக ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அந்த செயலை அந்த காரியத்தை செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிகாட்டுதலை சொல்லி தந்தார்களோ, எந்த வரையறைகளை வகுத்து ஏற்படுத்தி தந்தார்களோ அதை தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை தாண்டி நாம ஒரு புதிதாக ஒன்றை உருவாக்குகிறோம், அதை ஏற்படுத்துகிறோம் என்றால் அது மார்க்கத்தின் பேரில் பிதாத்தாகத்தான் ஆகும். திருமணம் என்றால் என்ன தேவை? தெளிவாக மார்க்கம் சொல்கிறது, மணமக்களுடைய ஒப்புதல், இருவரும் இவர்களைத்தான் திருமணம் செய்ய போகிறோம் என்று ஒப்புதல் இருக்க வேண்டும். இணை வைப்பாளர்களை திருமணம் முடிக்கக்கூடாது. ஒரு மணமகன் பெண்ணுக்கு கண்டிப்பாக மகர் கொடுக்க வேண்டும். சக்தி பெற்றவர்கள் வலிமா கொடுக்கலாம். இதுதான் மார்க்கத்துல திருமணத்திற்கான அளவுகோல். அதற்கு சாட்சியாக சிலர் இருக்க வேண்டும் என்பதுதான். அதை தெளிவாக ஒரு மனிதர் திருமணம் முடித்து வர நேரத்துல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திருமணம் முடித்து அவர்கள் அடுத்த சில நாட்கள்ல வெளியே வராங்க. வெளியே வர நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல கேட்கிறாங்க, தஸவ்வஜ்த, நீ திருமணம் முடித்து விட்டாயா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் ஆம், நான் திருமணம் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. வமன், யாரை திருமணம் முடித்தாய் அப்படின்னு கேட்கிறாங்க. இம்ராஅத்தும் மினல் அன்சார், அன்சாரிகளில் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இணை வைப்பாளரான பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது. அதான் யாரை திருமணம் முடிச்சான்னு ரசூலை கேட்கிறாங்க. அதற்கு அவர் அதற்கான பதிலை சொல்கிறார். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி, நீங்க மாறி மாறி ஊர் அழைப்புங்கிற பேர்ல, ஒரு ஆள் அழைப்புங்கிற பேர்ல திரும்ப திரும்ப இப்ப போறாங்களே, இந்த கலாச்சாரத்தை அனாச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்களே, இதையெல்லாம் செஞ்சியான்னா ரசூலை கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி, கம் சுக்தலஹா, அவளுக்கு நீ எவ்வளவு மகர் கொடுத்தாய் என்று தான் கேட்டாங்க. அதற்கு அவர் நவாத்தம் மின் தஹபின், ஒரு தங்கத்தால் ஆன ஒரு பேரிச்சங்கொட்டை அளவு
ஒரு தங்கத்தை கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக திருமணத்திற்கு மகரை சொல்றாங்க. அவர் இவ்வளவு மகர் கொடுத்தேன் என்று சொல்லிவிடுகிறார். அதற்கு பிறகு அவுலிம் வலௌபி ஷாத்தின், ஒரு ஆட்டையாவது நீ வலிமாவாக நீ கொடுத்து விடு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப வலிமா என்பது மணமகன் பிறருக்காக கொடுப்பது, மற்ற மக்களுக்காக, அவங்க வீடா இருந்தாலும் பெண் வீடா இருந்தாலும் எல்லாருக்கும் சேர்த்து திருமணத்திற்கான விருந்தை மணமகன் ஒரு முறை ஏற்படுத்தி அந்த விருந்தை வைப்பது மட்டும்தான் நபிகளாருடைய போதனை. திருமணம் என்றால் மகரு கொடுக்கணும், மற்ற விஷயங்கள் இருக்கணும். அதே மாதிரி வலிமா என்பதை ஆண் மகன் மணமகன் ஒரு முறை எல்லாருக்கும் சேர்த்து வலிமாவா கொடுக்கணும். இதுதான் விருந்து. இப்ப விருந்தோம்பலுக்கு மார்க்கத்துல தடை இல்லதான். அந்த விருந்தை திருமணத்துக்காக கொடுக்கணும் தான். திருமணத்திற்கான விருந்தை ஒரு முறை மணமகனுடைய பொறுப்பில் செலவில் செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் வழிகாட்டுதல். அதை விட்டுட்டு இங்கேன்னு ஒரு கூட்டம் அங்க போய் சாப்பிட்டுட்டு, அங்கேன்னு ஒரு கூட்டம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு, இப்படியே 4-5 தடவை போய் விருந்துகளை திருமணத்தை விட்டு ஏற்படுத்துவது மார்க்கத்தின் வழிகாட்டுதல் கிடையாது. புதிதாக உருவாக்கப்பட்ட கலாச்சாரம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திலேயே பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திருமணங்களில் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை திருமணம் முடிக்கும் நேரத்துல அவங்க சில பேரிச்சம்பழத்தை நெய்யை சேர்த்து ஹைத் என்ற உணவை வலிமாவாக கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதிகபட்சமாக ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகளார் திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு ஆட்டை விருந்தாக கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு விருந்து தான். ஒரு திருமணத்திற்கு விருந்து என்பது ஒரு விருந்தாகத்தான் நபிகளாரும் செய்திருக்கிறார்கள். நபிகளார் மற்ற தோழர்களுக்கும் வழிகாட்டி வழி நடத்தியும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கலாச்சாரம் திரும்ப ஒரு கூட்டம் போய் வந்து இருக்கிறது. பல விருந்துகளை திருமணத்தின் பெயரால் ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிரமப்படுபவர்களை கூட அந்த கலாச்சாரத்தின் நிர்பந்தத்தை ஏற்படுத்தி சிரமப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அவல நிலை இருக்கிறது. அதை இந்த சமூகம் தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் பதிவு வைத்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த திருமணத்துல மணமகனும் மணமகளும் ஊட்டி விட்டுக் கொள்வதை ஒரு நிகழ்ச்சியா எல்லாரும் நிற்பாங்க. இவர் மணமகனுக்கு ஊட்டி விடுவாங்க, அவங்க இவனுக்கு ஊட்டி விடுவாங்க. இதை சீனி போடுவது என்பது போல சில ஊர்கள்ல ஒரு நிகழ்ச்சியாக ஏற்படுத்துறாங்க. இன்னும் சில இடங்கள்ல 2 பேரும் மணமகனும் மணமகளும் சில விளையாட்டுகளை விளையாடுறது, மணமகனுடைய நண்பர்கள் மணமகள் வீட்டாரிடமிருந்து சில பொருட்களை கேட்டு அது அவங்கள்ட்ட சண்டை போடுற மாதிரி நிகழ்வுகளை அது ஒரு திருமணத்தின் ஒரு நிகழ்வாக ஒரு நிகழ்ச்சியாக ஏற்படுத்துறாங்க. இது எதுக்குமே மார்க்கத்தின் ஆதாரம் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக ஆன பிறகு அவங்க அவருடைய அன்பை பரிமாறிக்கொள்வதை மார்க்கம் வழி நடத்துகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவியாக எப்படி தங்களுடைய அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதை சிறந்த வழிகாட்டுதல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாருடைய மடியில் படுத்து குர்ஆன் ஓதுவார்கள். அவர்களுடைய கண்ணமும் நபிகளாருடைய கண்ணமும் அப்படியே பக்கத்தில் இருக்கும் நிலையில் விளையாட்டு நிகழ்ச்சிகளை பார்ப்பார்கள். இன்னும் ஏராளமான விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய மனைவிமார்களும் எப்படி அன்பை பரிமாறிக்கொண்டார்கள் என்பது மார்க்கத்தின் வழிகாட்டுதல் இருக்கிறது. அதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஒரு உணவை ஊட்டி விடுவது, அவர்களுக்காக அந்த உணவை ஒரு கவல உணவையாவது அவருடைய வாயில் ஊட்டி விடுவது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட வழிகாட்டப்பட்ட நிகழ்வுதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்க எதை செலவழித்தாலும் இல்லா அஜிர்த அலைஹா, அதற்காக நீங்கள் கூலி வழங்கப்படுவீர்கள். ஹத்தா மா தஜாலு ஃபி ஃபிம்ரஅதிக், நீங்கள் உங்களுடைய மனைவியின் வாயில் ஊட்டக்கூடிய ஒரு கவல உணவாக இருந்தாலும் சரி என்ற செய்தியை புகாரியில் 56வது செய்தியாக பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஆனால் திருமண நிகழ்வில், திருமணம் நடக்கக்கூடிய நாளில் அல்லது அதற்கு பிறகு ஓரிரு தினங்களில் இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்தி எல்லாருக்கும் முன்னாலும் அதை செய்து அதை ஒரு நிகழ்ச்சியாக அதை ஒரு கலாச்சாரமாக ஏற்படுத்துவது திருமணத்தின் ஒரு அங்கமாக மக்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனால் அது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட அது நிகழ்ச்சியாக ஆக்கி அதில் பல விஷயங்களை பல செயல்பாடுகளை மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை புகுத்தி செயல்படுத்துவது மார்க்கத்திற்கு எதிரானது. குல்லு பிதாத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் புதுமையும் வழிகேடு. குல்லு தலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு இழுத்து சென்று விடும் என்ற அடிப்படையில் இது போன்ற அனாச்சாரங்களை விட்டு தவிர்க்க வேண்டும் என்பதை
இதற்கான பதிலாக பதிவு செய்து கொள்ளும். அடுத்ததாக தஞ்சாவூரிலிருந்து அப்துல்லா என்ற சகோதரர் கேட்கிறார், ஜும்மா தொழுகைக்கு பள்ளியில் விரிப்பு வைத்துவிட்டு வேறொரு இடத்தில் அமர்ந்துவிட்டு சிறிது நேரம் கழித்து வந்து அமரலாமா, மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று கேட்கிறார். அதாவது ஜும்மா தொழுகையில் முன்னாடியே ஒரு ஆள் வந்து ஒரு முசல்லாவை விரிச்சுட்டு வேறொரு இடத்துல அமர்ந்துட்டு அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்து அமரலாமான்னு கேட்குறாங்க. பொதுவாக ஜும்மாவுடைய தொழுகையை ஒட்டி அந்த சபையின் ஒழுக்கங்கள் என்று மார்க்கத்தில் பல விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் பொதுவான ஒரு சபையுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இந்த ஒழுக்கங்களாக மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை மீறாமல் அதை தாண்டாமல் நாம் செயல்படுத்துவதாக இருந்தால் சரியாக எதுவாக இருந்தாலும் செய்யலாம். ஆனால் இந்த காரியம் சகோதரர் குறிப்பிட்ட இந்த செயல் சில ஒழுக்கங்களுக்கு எதிராக, ஜும்மாவுடைய ஒழுக்கமாக இருந்தாலும் அதே போல பொதுவான சபையுடைய ஒழுக்கமாக இருந்தாலும் அந்த ஒழுக்கத்திற்கு கொஞ்சம் மாற்றமாக எதிரானதாகத்தான் அமைந்து விடுகிறது. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மாவுடைய ஒழுக்கம் என்று சில விஷயங்களை சொல்றாங்க. புகாரில 883வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் சொல்றாங்க, எகுத்தசிலு ரஜுலுன் யௌமல் ஜுமாஅத்தி, ஜும்மாவுடைய நாளில் ஒரு மனிதர் குளித்துவிட்டு வயத்தஹரு மஸ்ததா மின் துஹுரின், தன்னால் இயன்ற அளவு தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு வயுதுஹினு மின் துஹ்னிஹி, அதே போல எண்ணெயை தேய்த்து கொண்டு யமஸ்ஸு மின் தீபி பைத்திஹி, தன் வீட்டில் உள்ள நறுமணத்தை தன் மீது பூசிக்கொண்டு சும்ம யஹ்ருஜ், பிறகு புறப்பட்டு ஜும்மாவுக்காக வந்து ஃபலா யஃப்ருக்கு பைனஸ் நைன், இரண்டு நபர்களை பிரிக்காமல் சும்ம யுசல்லி மா குத்திபலஹு, அவருக்காக கடமையாக்கப்பட்ட அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த தொழுகையை யார் தொழுது விடுகிறாரோ, பிறகு உரை நிகழ்த்துபவர் இமாம் பேசும்போது அமைதியாகவும் இருந்துவிட்டால் அவர் அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையுள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒழுக்கங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இதையெல்லாம் பேணினால்தான் ஒரு ஜும்மாவுடைய முழு நன்மையையும் ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடையுள்ள பாவங்களுக்கான பரிகாரத்தையும் பெற முடியும்னு சொல்றாங்க. இதுல ஒரு ஒழுக்கமாக இரண்டு நபர்கள் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட்டு அங்க போய் அமரக்கூடாது, ரெண்டு பேரை பிரித்து கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்லி காட்டுது. ஆனால் ஒரு விரிப்பை ஒருவர் முன்பாக விரித்து விட்டு வேறொரு இடத்துல அமர்ந்துட்டு திரும்ப அங்க அவர் வரக்கூடிய நேரத்துல பல பேர் அமர்ந்திருக்கக்கூடிய பட்சத்துல பல பேரை பிரித்து விட்டு அல்லது அவர் விரித்த விரிப்பின் இடத்திலேயே ரெண்டு பேர் அமர்ந்திருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரை நகர்த்திட்டு இவர் அமரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால நம்ம முன்கூட்டியே ஒரு விரிப்பை விரித்து விட்டு ஒரு இடத்த போட்டுட்டோம், இதுதான் நம்ம இடம் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறது இந்த ஒழுக்கங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல சபையுடைய ஒழுக்கத்தை பொதுவாக சொல்றாங்க. அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுகீமன்ன அஹதுகுமுர் ரஜுல மின் மஜ்லிஸிஹி, ஒரு எந்த மனிதரும் உங்களில் யாரும் தன்னுடைய சபையிலிருந்து வேறொரு மனிதரை எழுப்ப விட வேண்டாம். சும்மா எஜ்லிஸு ஃபீஹி, அந்த இடத்துல போய் நீங்க அமர்றதுக்காக ஒரு இடத்துல ஒரு ஆள் அமர்ந்திருக்காருன்னா அவரை எழுப்பி விட்டு நீங்க அமராதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஒழுக்கத்தை நம்ம கவனிக்கணும். ஒரு ஆளு நம்ம விரிப்பை விரிச்சிட்டு நான் போயிட்டேன், அந்த இடத்துல வேற ஆளு வந்து உட்கார்ந்துட்டாங்க, ஏன் விரிப்பா யார் விரிப்பாலாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம பள்ளிவாசல்ல பொதுவாக எல்லாரும் முன்கூட்டியே வருபவர்கள் முன் சஃபில் போய் அமர்றாங்க. முன் சஃபுடைய நன்மையை எதிர்பார்த்து நீங்க அந்த நன்மையை அறிந்தால் தவழ்ந்தாவது வந்துடுவீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நன்மைக்காக ஒரு ஆள் முன்கூட்டியே வராங்க, முன்னாலேயே போய் அமர்றாங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்தில் நாம போய் அவரை எழுப்பி விட்டுட்டு போய் அமர்றது சபை ஒழுக்கம் கிடையாது. சரி, முன்சஃப் இல்ல பின்னாடி தான் நான் விரிப்பு விரித்திருக்கிறேன் என்றாலும் அந்த இடத்தில் ஒருவர் அமரும் பட்சத்துல அவரை பிரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படும். அது ஜும்மாவுடைய ஒழுக்கத்துக்கு எதிரானது என சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். அது சபையின் ஒழுக்கத்திற்கு எதிரானது. இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் மீறப்படுவதால் அதை ஒழுக்கங்கள் மீறப்படாத விதத்தில் நம்முடைய ஒவ்வொரு சபை ஒழுக்கத்தையும் ஜும்மாவுடைய ஒழுக்கத்தையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இதற்கான பதிலாக சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்ததாக கோயம்புத்தூரிலிருந்து ஜன்ஷா என்ற சகோதரர் கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கும் போது வஹி வந்தால் நபி அவர்களின் எடை தாங்காமல் அந்த ஒட்டகம் அமர்ந்து விடும்
என்பது சரியான செய்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இறை செய்தி வரும்போது, வஹி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தாங்கன்னா நபியின் எடை அதிகமாயிடும், அந்த எடை தாங்க முடியாம ஒட்டகம் அமர்ந்துரும் அப்படின்னு செய்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது போன்ற ஒரு செய்தி நாம் தேடிய வகையில் எந்த இடத்திலேயும் மார்க்கத்துல சொல்லித்தரப்படலை. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வரக்கூடிய நேரத்தில் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வேறு வேறு விஷயங்கள் தான் சொல்லித்தரப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, வலகத் ரஅய்துஹு யன்ஸிலு அலைஹில் வஹ்யு ஃபில் யௌமி ஷதீதில் பர்த். ஒரு கடுமையான குளிர்கால நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும். அந்த நேரத்துல யஃப்ஸிமு அன்ஹு வ இன்ன ஜபைஹி ல யதஃபஸ்ஸது இர்கா. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில் வியர்வை வழிந்தோடி கொண்டிருக்கும். ரொம்ப குளிரான நேரம், எல்லாரும் குளிர்ல நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம், கடுமையான குளிர். அந்த நேரத்துல ரசூலுல்லாவுக்கு வஹி வருகிறது என்றால் யாருக்கும் வியர்க்காது, யாருக்கும் வேர்வை வராது. ஆனா நபிக்கு வஹி வரும்போது குளிரான நேரமாக இருந்தாலும் அவங்களுக்கு வேர்வை அதிகமாகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வரும்போது நடக்கக்கூடிய சம்பவம் புகாரியில 2வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்விக்கு அதுவரைக்கும் மார்க்கத்தில் வஹி வரவில்லை என்றால் சில நேரங்கள்ல அவர் கேள்வி கேட்ட உடனே அந்த கேள்விக்கான பதிலை அல்லாஹ் நபிகளாருக்கு வஹி மூலமாக தெரிவிப்பான். அப்படி தெரிவிக்கும் போது முஹம்மர் வஜ்ஹி, ரசூலுல்லாவுடைய முகம் சிவந்து விடும். வஹுவ யகித்து, குரட்டை விடக்கூடிய சப்தம் அவர்களிடமிருந்து வரும் அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஏற்படும் அப்படிங்கிறத புகாரி 1536வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும்போது இப்படியெல்லாம் நடக்கும், இதையெல்லாம் அவங்க செய்வாங்க, இதையெல்லாம் அவங்களுடைய முகத்தில் அவருடைய தோற்றத்தில் ஏற்படும் என்பது மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய எடை அதனால் அதிகமாகும். வஹி வரும்போது ரசூலுல்லாவுடைய எடை அதிகமாகும். அந்த எடையை தாங்க முடியாம அவங்க ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தா அது அமர்ந்துருங்கிறதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை என்பதை இதற்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக சென்னையிலிருந்து முகமது ரஃபி என்ற சகோதரர் கேட்கிறார், ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது மரக்கட்டைகளை குறுக்கை வைத்து அடக்கம் செய்வது ஏன், அதற்கான நபி வழி ஏதும் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஜனாசாவை குழியிலே அடக்கம் செய்யக்கூடிய நேரத்துல பல இடங்கள்ல ஜனாசாவை முதலில் குழியில் வைத்து விட்டு பாய் அவர்கள் மீது அந்த ஜனாசாவின் மீது போட்டு விட்டு மரக்கட்டைகளை குறுக்கே வைக்கிறாங்க. இப்போ இது ஏன் செய்யறாங்க, இதுக்கு நபி வழி இப்படித்தான் செய்யணும்னு சொல்லுதா அப்படின்னா கேட்கிறாங்க. பொதுவாக மார்க்கத்தில் ஜனாசாவை குளிப்பாட்டுவதிலிருந்து, கஃனிடுவதிலிருந்து, ஜனாசா தொழுகை நடத்துவது, அவர்களை கொண்டு செல்வது, அடக்கம் செய்வது உட்பட எல்லா விஷயத்தையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டி இருக்கிறது. ஆனா மார்க்கத்துல இது போன்று இந்த மாதிரி கட்டைகளை வைக்கணும் அப்படிங்கிறத நேரடியாக எந்த விதமான ஹதீஸிலையும் குரான் வசனத்திலையும் சொல்லித்தரப்படவில்லை. ஆனா எதுக்காக இதை செய்யறாங்க, ரசூலுல்லாவுடைய காலத்திற்கெல்லாம் பிறகு ஒரு வழிமுறையாக இஸ்லாமிய சமூகத்திடத்துல இது வந்திருக்கு. எதுக்காக அதை அவங்க செய்யறாங்கன்னு காரணம் சொல்றாங்கன்னா, பாதுகாப்பிற்காக ஒரு மரக்கட்டையை வச்சுக்கலாம் அப்படின்னு அவர்கள் ஏற்படுத்துறாங்க. ஒருத்தவங்க அதை வைக்கல அப்படின்னா அவர் எந்த மார்க்கத்துடைய எந்த வரையறையும் மீறியவர் ஆக மாட்டார். பாதுகாப்பிற்காக ஒரு ஜனாசாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுப்பதற்காக, மரியாதையை ஏற்படுத்துவதற்காக இப்படி செய்கிறார்கள். ஒருவேளை இதை செய்யாமல் இருந்தாலும் மார்க்கத்தில் தவறு கிடையாது. இப்ப இவர் ஜனாசாவுடைய பாதுகாப்புக்காக இதை செய்யறோம் அப்படின்னு ஒரு செய்தாலும் அது எந்த விதமான மார்க்கத்துடைய வரையறையும் மீறியதாகவும் இல்லை. அதனால நாம் அப்படி வைப்பதால் தவறும் கிடையாது. வைக்காமல் விடுவதால் மார்க்கத்தின் எந்த விதமான விஷயத்தை மீறியதாகவும் ஆகாது. அதே நேரத்தில் அது ஜனாசை வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூலில்லா என்ற வார்த்தையை, வேறொரு இடத்தில் பிஸ்மில்லாஹி அலா சுன்னத்தி ரசூலில்லா என்ற வார்த்தையை சொல்வதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த நபி வழியையும் நாம் அந்த நேரத்தில் கடைபிடித்து அதை சரியான முறையில செயல்படுத்த வேண்டும் என்பதை இதற்கான பதிலாக சொல்லிக் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.